நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. இயேசுவிலே பிரியமான சகோதர உறவுகளே, அற்புதமான ஆண்டவர் இயேசுவுடைய நற்கருணை பிரசன்னத்திலே அவருடைய தெய்வீக அருளையும் ஆசிரியம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி செலுத்தவும், தொடர்ந்து இறைவன் நம்மை வழிநடத்தவும், இந்த நாள் முழுவதும் வருகிற வாரத்திலும் மாதத்திலும் எப்பொழுதெல்லாம் இறைவனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நற்கருணையில் சந்திப்போம் என்கிற உணர்வுபூர்வமான ஒரு உறுதி எடுத்துக்கொண்டு எந்த அளவுக்கு இறைவனை நாம் மகிமை செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மை உயர்த்துவார். எவ்வளவு நேரத்தை நாம் ஆண்டவருடைய சன்னதியில் ஒதுக்குகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆத்மா சக்தியை பெறும் என்பதிலே சந்தேகம் இல்லை. இந்த உணர்வோடு இந்த ஆராதனை நேரத்தில் நமது திருத்தந்தை எழுதிய ஒரு ஓலை, இரக்கத்தின் ஆண்டிலே அவர் வெளியிட்ட இறை இரக்கத்தின் திருமுகம் அப்படிங்கிற திருத்தூது ஓலை, அதிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சில கருத்துக்களை வைத்து நாம் இந்த ஆராதனை நேரத்தில் இறைவனை துதிப்போம், ஆராதிப்போம், வழிபடுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க. என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். இரண்டு கரங்களையும் குவித்த வண்ணம் நற்கருணை பிரசன்னத்தை உற்று நோக்கி இறைவன் கொடுத்திருக்கிற அனைத்து ஆசிருக்கும் அருளுக்கும் அவரை போற்றுவோம். என்னோட சேர்ந்து எல்லாரும், தந்தையே இறைவா, தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, இயேசுவே ஆண்டவரே, உம்மை வணங்குகிறோம், உம்மை வணங்குகிறோம். தூய ஆவியாரே, தூய ஆவியாரே, உமக்கு நன்றி கூறுகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். மூவொரு இறைவா, மூவொரு இறைவா, இரக்கத்தின் அரசரே, இரக்கத்தின் அரசரே, எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே, என் ஆண்டவரே, என் ஆண்டவரே, என் மீட்பரே, என் மீட்பரே, இரக்கத்தின் முகத்தின் வழியாக, இரக்கத்தின் முகத்தின் வழியாக என்னை ஆட்சி செய்கின்ற, என்னை ஆட்சி செய்கின்ற இயேசு கிறிஸ்துவே, இயேசு கிறிஸ்துவே, உம்மை ஆராதிக்கின்றேன். உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுவே, இயேசுவே, இந்த நேரம் முழுவதும் இந்த நேரம் நீர் முழுவதும் என்னோடு தங்குவீராக. நீர் எங்களோடு தங்குவீராக. ஆராதனை நேரத்திலே இந்த ஆராதனை நேரத்திலே என் உடல் பொருள் ஆவியை என் உடல் பொருள் ஆவியை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே, இயேசுவே, நீர் என்னை வழி நடத்தும். நீர் என்னை வழி நடத்தும். உம்முடைய தூய ஆவியின் துணை கொண்டு உம்முடைய தூய ஆவியின் துணை கொண்டு என்னை ஜெபிக்க தூண்டியருளும். என்னை ஜெபிக்க தூண்டியருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, திருத்தந்தையின் ஓலைக்கு ஏற்றபடி திருத்தந்தையின் ஓலைக்கு ஏற்றபடி இரக்கத்தின் கருவிகளாக இரக்கத்தின் கருவிகளாக நான் செயல்பட நான் செயல்பட தூண்டுவீராக. தூண்டுவீராக. தூய ஆவியே, தூய ஆவியே, எனக்குள்ள வாங்க. எனக்குள்ள வாங்க. உம்முடைய ஆவியின் அருளால், உமது ஆவியின் அருளால், வல்லமையான பேராட்சியால் வல்லமையான இந்த பேராட்சியால் நேரம் முழுவதும் நேரம் என்னை முழுவதும் வழி நடத்துவீராக. என்னை வழி நடத்துவீராக. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஆண்டவர் இயேசு இரக்கம் மிகுந்த தந்தையை அனுபவித்தவர், பேரன்பு கொண்ட தந்தையை அனுபவித்தவர். அவர் தன்னுடைய வாழ்விலே கெத்சமனி பூங்காவிலே பாடுபடுவதற்கு முன்பாக
அந்த கெத்சமனியிலே அவருடைய அந்த கடைசி அனுபவத்தை பெறுகிற தருணத்திலே அவர் வாசித்த ஒரு பாடல், அவர் தியானித்த ஒரு பாடல், இயேசு ஆண்டவர் ஜெபித்த ஒரு திருப்பாடல் தான் திருப்பாடல் 136. நம்முடைய கரங்களில் இதை எடுத்துக்கொண்டு நீங்கள் வீடுகளில் இருக்கிற பொழுது எழுந்து நில்லுங்கள். ஆண்டவருடைய நற்கருணை பிரசன்னத்திற்கு முன்பாக எழுந்து நின்று அவரை துதிக்கிற நேரத்திலே இயேசு ஆண்டவரோடு நீங்கள் இணைந்து கொள்கிறீர்கள். அவரை துதிக்க துதிக்க, அவரோடு செபிக்க செபிக்க இந்த திருப்பாடல் 136 நம்முடைய வாழ்வின் ஜெபமாக மாறட்டும். ஆண்டவர் இயேசுவுடைய கல்வாரி பாடுகளை அவர் தொடர்வதற்கு முன்பாக தனக்கு தேவையான அன்பை, பேரருளை, இறைவனுடைய இரக்கத்தை கேட்டது இந்த பாடலை வைத்துத்தான். நாம் திருப்பாடல் 136 கரங்களில் எடுத்து இறைவனுடைய தெய்வீக பிரசன்னத்தை உணர்ந்துவாறு இப்பொழுது செபிப்போம். என்றும் உள்ள பேரன்பு வாழியவே என்கிற தலைப்பிலே தாவீது அரசர் எழுதிய அற்புதமான ஒரு பாடல், இறைவனுக்கு நன்றி சொல்லுகிற பாடல், இறைவனுடைய பேரன்பை நினைத்து பாடுகிற பாடல். என்ன நடந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், எல்லா சூழலிலும் இறைவனை மையப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஜெபத்தை தூண்டுகிற பாடல் இந்த திருப்பாடல் 136. நாம் அனைவரும் சேர்ந்து இதை ஜெபிப்போம். ஒவ்வொரு 2 இறை வார்த்தைகளுக்கு பிறகும் ஒரு சிறிய துதியை நாம் பாடி இறைவனை போற்றுவோம். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். பாடுவோம். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். முதல் 2 இறை வார்த்தைகளை நாம் ஜெபிப்போம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், இன்றும் உள்ளது அவரது பேரன்பு. தெய்வங்களின் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. பாடலாம். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். 3, 4 தலைவர்களின் தலைவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தாம் ஒருவராய் மாபெரும் அரும் செயல்களை புரிபவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. பாடுவோம். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். வான்வெளியை மதிநுட்பத்தால் உருவாக்கியவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. கடல் மீது மண்ணகத்தை விரித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். பெருஞ்சுடர்களை உருவாக்கியவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. பகலை ஆள்வதற்கென கதிரவனை உருவாக்கியவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். இரவை ஆள்வதற்கென நிலாவையும் மீன்களையும் உருவாக்கியவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. எகிப்தின் தலைப்பேறுகளை கொன்றழிப்பவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ராயேலை வெளிக்கொணர்ந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தோளின் வலிமையாலும் ஓங்கிய புயத்தாலும் அதை செய்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். செங்கடலை 2ஆக பிரித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. அதன் நடுவே இஸ்ராயேலை நடத்தி சென்றவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள்,
ஏனெனில் அவர் நல்லவர். பார்வோனையும் அவன் படைகளையும் செங்கடலில் மூழ்கடித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றும் உள்ளது அவரது பேரன்பு. பாலைநிலத்தில் தம் மக்களை வழிநடத்தியவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர். மாபெரும் மன்னர்களை வெட்டி வீழ்த்தியவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றும் உள்ளது அவரது பேரன்பு. வலிமைமிக்க மன்னர்களை கொன்றழித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர். எமோரியரின் மன்னன் சீகோனை கொன்றழித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றும் உள்ளது அவரது பேரன்பு. பாசானின் மன்னன் ஓகை கொன்றழித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர். அவர்களது நாட்டை தம் மக்களுக்கு உரிமை சொத்தாக ஈந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றும் உள்ளது அவரது பேரன்பு. அதை தம் அடியார்களாகிய இஸ்ரேலருக்கு உரிமை சொத்தாக ஈந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர். தாழ்வுற்றிருந்த நம்மை நினைவு கொண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றும் உள்ளது அவரது பேரன்பு. நம் எதிரிகளில் நின்று நம்மை விடுவித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர். உடல் கொண்ட அனைத்திற்கும் உணவூட்டுபவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றும் உள்ளது அவரது பேரன்பு. விண்ணுலகின் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். என்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர். மீண்டுமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர். தாயும் தந்தையுமான இறைவா, உம்முடைய அற்புதமான நற்கருணை பிரசன்னத்தில் எங்களை ஒன்றாக இந்த ஒரு மணி நேரமும் ஆராதனை செய்ய, துதிக்க, ஜெபிக்க, நன்றி செலுத்த உமது பேரன்பை சுவைக்க அழைத்ததற்காக உம்மை போற்றுகிறோம். இயேசுவே, இரக்கத்தின் அரசரே, இந்த இரக்கத்தினுடைய தூதுவர்களாக எங்களையும் மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவரே, உம்முடைய அற்புதமான பிரசன்னத்திலே இந்த விண்ணப்பத்தை ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனை நேரம் முழுவதும் எங்களையே தாழ்த்தி முகப்படுகிறோம். வழிநடத்துவீராக. ஆமென். திருப்பாடல் 116:5 இவ்வாறு நமக்கு சொல்லித் தருகிறது: ஆண்டவர் அருளும் நீதியும் கொண்டவர், நம் கடவுள் இரக்கமுள்ளவர் என்று. இறைவனுடைய இரக்கம் இந்த உலகத்தை உய்வித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அவருடைய இரக்கத்தால் நம்மை வாழ வைத்துக் கொண்டே இருக்கிறார். திருப்பாடல் 145:9 வாசிக்கிறோம்: ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர் என்று. உயர்ந்தவர் தாழ்ந்தவர், அவரை ஏற்றுக்கொள்பவர் ஏற்றுக்கொள்ளாதவர், அவர்கள் இவர்கள் என்று எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரே ஆண்டவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுகிறார். எதையெல்லாம் இறைவன் ஒரு வார்த்தையில் உருவாக்கினாரோ, ஒன்றும் இல்லாமல் இந்த உலகத்தை எல்லாம் படைத்தாரோ, அனைத்து படைப்புகள் மீதும் இரக்கம் காட்டுகிறார். மனிதர்களுக்கு மட்டும் இரக்கம் சொந்தமல்ல, மனித பிறப்பு இல்லாத உயிரினங்களுக்கும் இறைவன் இரக்கம் காட்டுகிறார். அவருடைய பேர் அன்பை காட்டுகிறார். அவருடைய அதிசயமான மாபெரும் செயல்களை காட்டிக்கொண்டே இருக்கிறார். அதனால்தான் இறைவன் நன்மையின் இறைவன் என்று அழைக்கப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு இறைவாக்கு பணி செய்பவர்களுக்கும், ஒவ்வொரு இறைவார்த்தை வாசிப்பவர்களுக்கும், ஒவ்வொரு பங்கு தந்தையர்களுக்கும், ஒவ்வொரு கன்னியர்களுக்கும்,
ஒவ்வொரு அருமையான இறை வார்த்தையின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பத்தாருக்கும் இறைவன் அவரே இரக்கத்தை காட்டி வருகிறார். நாம் வாசிக்கிறோம் எரேமியா புத்தகம் 31வது பிரிவு 20வது இறை வார்த்தையிலே ஆறுதலின் இறைவன் இவ்வாறு சொல்லுகிறார், எப்ராஹிமே, நீ என் அருமை மகன் அல்லவா, நீ என் அன்பு குழந்தை அல்லவா. உனக்கு எதிராக நான் அடிக்கடி பேசிய போதிலும் உன்னை நான் இன்னும் நினைவில் கொண்டிருக்கிறேன். உனக்காக என் இதயம் ஏங்கி தவிக்கின்றது. திண்ணமாய் நான் உனக்கு இரக்கம் காட்டுவேன் என்று கடவுள் சொல்கிறார். ஆம் பிரியமான சகோதர உறவுகளே, இந்த நற்கருணை ஆண்டவர் இரக்கம் மிகுந்தவர், திண்ணமாக நமக்கு இரக்கம் காட்டக்கூடியவர். நம்மை குழந்தைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார், மகனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஒருபோதும் நம்மை கைவிடாத ஆண்டவர் இரக்கத்தின் பேரருள் கொண்டவராக இருக்கிறார். உயர்த்தி சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருத்தந்தையுடைய ஆணையின் ஓலையிலே இவ்வாறு அவர் பதிவு செய்கிறார், இயேசு கிறிஸ்து இறை தந்தையின் இரக்கத்தின் திருமுகத்தின் வழியாக நற்கருணையிலே நம்மோடு அவர் இருக்கிறார் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. விடுதலை பயண நூல் புத்தகம் 34வது பிரிவு 6வது இறை வார்த்தையிலே இரக்கமும் பரிவும் உள்ளவராக இறைவன் இருக்கிறார். யோவான் நற்செய்தி 14 இயேசுவை காண்கிறவர் தந்தையே காண்கிறார் என்றும் பார்க்கிறார். ஆம், இயேசு தம் வார்த்தையால் அவருடைய செயலால் கடவுளின் இரக்கத்தை தம் திருமுகத்தால் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் நற்கருணை பிரசன்னத்தை பார்க்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் இறைவார்த்தின் வழியாக இறை அனுபவத்தை பெறுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் இயேசுவை நாம் ஏக்கத்தோடு தேர்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் நாம் இறை தந்தையினுடைய இரக்கத்தின் திருமுகத்தை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த இரக்கத்தின் நற்கருணை பிரசன்னம் இறைவனுடைய இரக்கத்தின் மறைபொருளாக இருக்கிறது. இந்த இரக்கத்திலிருந்து தான் இறைவனுடைய மகிழ்ச்சியை நாம் பெறுகிறோம், அவருடைய சாந்த குணத்தை பெறுகிறோம், அவருடைய அமைதியை பெறுகிறோம். உலகம் தர முடியாத மகிழ்ச்சியை கடவுள் இந்த இரக்கத்தின் முகத்தின் வழியாக தருகிறார். நமக்கெல்லாம் நல்லா தெரியும். யோவான் நற்செய்தி பிரிவு 20 இறைவார்த்தை 20 ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்த பின்பு தன்னுடைய சீடர்கள் ஒவ்வொருவராக சந்திக்கிறார். ஒவ்வொருவரையும் சந்திக்கிற பொழுதெல்லாம் அவர்களுக்கு உற்சாகத்தை தருகிறார். நாம் வாசிக்கலாம் 20 யோவான் நற்செய்தியிலே, இயேசுவை பார்த்த பொழுது சீடர்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று. எந்த இயேசு? அவர் தான் இரக்கத்தின் இயேசு, அவர் தான் உயிர் தெழுந்த இயேசு, அவர் தான் தந்தையின் திருமுகத்தை காட்டுகிற இயேசு. அவரை பார்த்த பொழுது சீடர்கள் பெருமகிழ்ச்சி கொண்டார்கள். பிரியமான உறவுகளே, நம்முடைய மகிழ்ச்சி அன்றாடம் வந்து போவது. கொஞ்ச நேரம் சந்தோஷம் உணவில் கிடைக்கும், கொஞ்ச நேரம் சந்தோஷம் உடுத்தி இருக்கிற உடையில் கிடைக்கும், கொஞ்ச நேரம் சந்தோஷம் உரையாடுகிற நண்பர்களில் கிடைக்கும். ஆனால் எப்பொழுதுமே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரே பிரசன்னம் நற்கருணை பிரசன்னம் மட்டுமே. அதனால்தான் நம்முடைய வாழுகிற திருத்தந்தை சொல்லுகிறார், இதுதான் இறைவனுடைய இரக்கத்தின் மாபெரும் செயல். அந்த செயலால் தான் இந்த உலகம் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சிரிக்காத மனிதன் கிறிஸ்தவனே அல்ல என்று நம்முடைய திருத்தந்தை சொல்லுகிறார். அப்படின்னா இந்த இரக்கத்தின் முகத்தை பார்க்கிற பொழுதெல்லாம் நம்முடைய சோகம் மறைகிறது, துன்பம் மறைகிறது, துக்கம் மறைகிறது, பேரிரைச்சல் மறைகிறது. ஆண்டவரே நமக்கு மகிழ்ச்சியை ஒவ்வொரு பொழுதும் துளிர்விட செய்து கொண்டே இருக்கிறார். இந்த உலகம் தர முடியாத அமைதியை நாம் பெறுகிறோம், சாந்த குணத்தை பெறுகிறோம். அதையெல்லாம் வெளிக்கொணர்வது இந்த இரக்கத்தின் திருமுகமே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது இறைவனின் இரக்கம்னா என்ன? அந்த இரக்கம் நமக்கு எதை சொல்லித் தருகிறது அப்படின்னு பார்த்தா, இறைவனின் இரக்கம் என்பது கடவுளுடைய சந்திப்பு. எல்லாரும் சொல்லுவோம், இறைவனின் இரக்கம் என்பது கடவுளுடைய சந்திப்பு. எப்பொழுதெல்லாம் இறைவன் நம்மை சந்திக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் இறைவன் இரக்கம் கொள்கிறார். தண்டிக்கிற கடவுளாக வரவில்லை, கண்டிக்கிற கடவுளாக வரவில்லை. பேரிரக்கத்தை, பேர் அன்பை, இறைவனுடைய அற்புதமான செயலை, அவருடைய இரக்கத்தை காட்டுகிற சந்திப்பாக இருக்கிறது. அதுவும் எப்பனா, பாவ நிலையிலும் நாம் அன்பு செய்யப்படுகிறோம் என்கிற நம்பிக்கை. அந்த ஓலை வாசம் எனக்கு அப்படியே புல்லரித்தது. நம்ம எல்லாரும் பாவிகள், உணர்வற்று இருக்கிறோம், செயலற்று கிடக்கிறோம், பாவ நிலையிலே வாழ்ந்து வாழ்ந்து செத்து போயிருக்கிறோம். ஆனாலும் இறைவனின் இரக்கம் நம்முடைய இதயத்தை தட்டிக்கொண்டே இருக்கிறது.
நாம் எவ்வளவு பாவம் செய்தால் நம்மை விட்டு அவர் விலகி செல்வதே கிடையாது. மீண்டும் மீண்டும் தேடுகிறார், மீண்டும் மீண்டும் நெருங்கி வருகிறார். நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக சென்று இறைவனுடைய சந்திப்பை அவர் உறுதி செய்து கொண்டே இருக்கிறார். அதுதான் இந்த நற்கருணை பிரசன்னத்திலே நடந்து கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இறைவனுடைய இரக்கம் நம் எல்லா பாவத்தையும் விட பெரிதாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அந்த இரக்கம் நம்மை எப்போதும் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பாவ கணக்கை வைத்து இறைவன் நம்மை நடத்துவது கிடையாது. அவருக்கு முன்பாக நிற்க நாம் எல்லாம் ஏமாத்திரம், என்ன தகுதி? நம்மால் இறைவனுக்கு முன்பால் நின்று நான் நல்லவன் தூய்மை என்று சொல்ல முடியுமா? பாவத்தை நினைத்து பார்த்தால் நம்மால் ஒரு வினாடி கூட இறைவனுக்கு முன்பாக நிற்கவே முடியாது. ஆனாலும் இறைவன் நம்மை நம்முடைய பாவத்திற்கு ஏற்றபடி நடத்துவதே கிடையாது. மாறாக மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிற, கரங்களை விரித்து கொடுத்து, வா மகனே, வா மகளே, உன் பாவத்தால் நீ அழிந்து விடாதே, என்னிடத்திலே வா, நான் என் இரக்கத்தை தருகிறேன், என் அன்பை பொழிகிறேன், நீ என்னுடைய அன்பை சுவைத்துக்கொள் என்று நம்மை தேடுபவராக இருக்கிறார். பாவ நிலையிலும் நம்மை அன்பு செய்யக்கூடிய ஒரே நபர் இந்த நற்கருணை பிரசன்னத்தில் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். புனித தோமஸ் அக்வினாஸ் சொல்லுவார், இரக்கத்தின் செயலை கொண்டவர் ஆண்டவர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கடவுளுடைய இரக்கம் என்பது அவருடைய பலவீனம் அல்ல, மாறாக அது கடவுளுடைய ஆற்றல் என்று சொல்லுகிறார். இரக்கம் என்பது இறைவனுடைய பலவீனம் அல்ல, ஆற்றல். எப்படி ஆற்றலாக முடியும்? நானும் நீங்களும் பிறரை பார்க்கிற பொழுது அவருடைய குற்றங்கள் கண்ணுக்கு தெரிந்தால், அவருடைய பாவம் நம்ம கண்ணுக்கு தெரிந்தால் அதுதான் ஆற்றலாக செயல்படுகிறது. பாவம் தான் ஆற்றலாக செயல்படுகிறது. ஆனால் இறைவன் அப்படி கிடையாது. மாறாக ஒவ்வொரு மனிதரையும் பார்க்கிற பொழுது அவருடைய பாவத்தை பார்ப்பது கிடையாது. மாறாக இறைவனுடைய பேரன்பை காட்டுகிறார். என்றும் உள்ள பேரன்பு, என்றென்றும் இருக்கிற இரக்கம். அதனால தான் அவர் நம்மை அவருடைய ஆற்றலால், இரக்கத்தின் ஆற்றலால் வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். திருப்பாடல் 103 3-4 வரை நாம் வாசித்து பார்க்கிற பொழுது அதிலே பேரன்பை இரக்கத்தின் முடியாக இறைவன் சூட்டுகிறார். அதிலே 3 வார்த்தைகள் சொல்லப்படும். அதிலே முதல் வார்த்தை, குற்றங்களை மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்குகிறார், உயிரை மீட்கிறார். இதுதான் இரக்கத்தின் மாபெரும் செயல். இரக்கத்தின் செயல். இறந்து போவதற்காக அல்ல மனித வாழ்வு. ஆண்டுடைய இரக்கம் என்ன செய்கிறது என்றால், நம் குற்றங்களை எல்லாம் மன்னித்து கொண்டே இருக்கிறது. 2, நம்முடைய நோய்களை குணமாக்குகிறது. 3, நம் உயிரையே மீட்கிறது. எந்த மனிதரால் இதை செய்ய முடியும்? எந்த மனிதர் இதை நமக்கு கொடுக்க முடியும்? எந்த சாமி இதை இந்த உலகத்தில் செய்ய முடியும்? இயேசு சாமியை தவிர வேறு யாரும் செய்ய முடியாது. மன்னிப்பை தருவது, குணமாக்குவது உடல் நோயிலிருந்து மட்டுமல்ல, இறந்து போன உயிருக்கு மீட்பை தருவது ஆண்டவருடைய இரக்கத்தின் செயல் மட்டுமே. இதைத்தான் திருத்தந்தை குறித்து அடித்து சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் பேர் இரக்கத்தின் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பாடல் 146 7-9 வரை நாம் வாசிக்கிற பொழுது ஒரு சில நினைவுகள் நமக்கு வரலாம். எதெல்லாம் இறைவனுடைய இரக்கத்தின் செயல் அப்படின்னு பார்த்தா, அதிலும் ஒரு சில பட்டியலை தாவீது பேரரசர் தருகிறார். ஒடுக்கப்பட்டோருக்கு நீதி வழங்குகிறவர், பசித்திருப்போருக்கு நீதி வழங்குபவர், சிறைப்பட்டோருக்கு விடுதலை தரக்கூடியவர், பார்வையற்றோருக்கு பார்வை தரக்கூடியவர், தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிறவர், நீதிமான்களிடம் அன்பு கூறுகிறவர், அயல் நாட்டினரை பராமரிக்கிறவர், அனாதை கைம்பெண்களை ஆதரிக்கிறவராக நம் ஆண்டவர் இரக்கத்தின் செயலால் நம்மை சந்தித்து கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சில சமயத்தில் நமக்கு நீதி நியாயம் கிடைக்காம தவிச்சுக்கிட்டு இருப்போம். மனிதர்களிடம் எதிர்பார்த்து ஏமாந்து போயிருப்போம். இவர் எனக்கு சரியான நீதிபதியாக இருப்பாரா, நீதியை தருவாரா, அவரிடம் போனால் எனக்கு உண்மை கிடைக்குமா? எத்தனை முறை ஏமாந்திருப்போம். ஆனால் நம் இறைவன் நாம் ஒடுக்கப்படுகிற பொழுது, பசித்திருக்கிற பொழுது, பார்வையற்றிருக்கிற பொழுது, அடக்கி ஒடுக்கி தாழ்த்தப்படுகிற பொழுது, நமக்கு வேறு இடங்களுக்கு செல்கிற பொழுது, வழி தெரியாமல் திக்கு தெரியாமல் இருக்கிற பொழுதெல்லாம் இறைவனுடைய இரக்கம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. சில சமயத்தில்
அடி வாங்குகிற பொழுது, இடி விழுகிற பொழுது, குறைகள் வருகிற பொழுது, பிரச்சனைகளை சந்திக்கிற பொழுது, போராடுகிற பொழுது, ஏன் எனக்கு இப்படியெல்லாம் நடக்கிறது நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் அப்பெல்லாம் மகிழ்ந்து பேரு வைக்க கொள்ளலாம், நன்றி சொல்லலாம். இதைத்தான் இயேசுநாதர் சாமி சொன்னார். அந்த பாடுபடுகிற கடைசி நேரத்தில் கெத்சமனி பூங்காவிலே இரத்தத்தை வியர்வாக சிந்தக்கூடிய அந்த தருணத்திலே கூட நன்றி 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 என்று கடவுளை பார்த்து சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? ஒடுக்கப்படுகிற பொழுது, அடிக்கப்படுகிற பொழுது, வதைக்கப்படுகிற பொழுது, கொலை செய்யப்படுகிற பொழுது இறைவனுடைய இரக்கத்தை அதிகமாக 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 சுவைக்க முடியும் என்பதை இயேசு நமக்கு இந்த திருப்பாடல் வழியாக உணர்த்தி இருக்கிறார். வைத்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். திருப்பாடல் 147 3-6 வரை நாம் வாசிக்கிற பொழுது இதைய திருத்தந்தை அவருடைய சுற்றுமடலிலே சொல்லுகிறார். உடைந்த உள்ளத்தாரை குணப்படுத்துகிற ஆண்டவர், காயங்களை கட்டுகிற ஆண்டவர், எளியோருக்கு ஆதரவு தருகிற ஆண்டவர், ஆத்மார்த்தமான அன்பு செலுத்துகிற ஆண்டவர், வேடிக்கை பார்க்கிற வாடிக்கையான மனிதராக அல்ல, மாறாக என்றென்றும் இரக்கம் காட்டுகிறவராக நம் ஆண்டவர் இருக்கிறார். அதனால தான் இறைவனை இரக்கத்தின் ஆண்டவராக நாம் போற்றிக்கொண்டே இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறை தந்தையினுடைய முகத்தை காட்டுவதுதான் இந்த நற்கருணை பிரசன்னம். அப்படின்னா நானும் நீங்களும் இதே முகத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருப்பலியிலுமே சந்தித்து வருகிறோம். இறைவனுடைய இரக்கத்தை அனுபவித்துக் கொண்டே வருகிறோம். இந்த அனுபவத்தை தருவதுதான் இந்த நற்கருணை பிரசன்னம். இதை உணர்ந்துவாறு நாம் இன்னொரு ஆராதனை பாடலை பாடி ஆண்டவரை துதித்த வண்ணம், இறைவா உம்முடைய நற்கருணை பிரசன்னத்திலே நாங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். இறை தந்தையினுடைய இரக்கத்தின் முகத்தை இந்த நற்கருணை பிரசன்னத்திலே பார்க்கிறோம். இது உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி மீண்டுமாக நானும் நீங்களும் எழுந்து நின்று இறை பிரசன்னத்தை உணர்ந்துவாறு இந்த ஆராதனை பாடல் குழுவினரோடு சேர்ந்து பாடி இறைவனுடைய இரக்கத்தை, விண்ணக தந்தையின் இரக்கத்தை சுவைக்கிற அதே தருமத்திலே ஆண்டவர் இயேசுடைய தனிப்பட்ட இரக்கத்தின் செயல் எப்பொழுதெல்லாம் வெளிப்பட்டது என்பதை உணர்ந்த வண்ணம் உங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆண்டவர் இயேசு செய்த இரக்கத்தின் செயல்களை நினைத்து பார்த்து நன்றி உணர்வோடு இந்த ஆராதனை பாடலை பாடி துதியுங்கள். இயேசுவேவும் திருமுக தரிசனம் நான் காணவே உன் பாதம் அமர்ந்தேன். என் இயேசுவேவும் திருமுக தரிசனம் நான் காணவே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆண்டவா உமக்கே ஆராதனை, ஆண்டவா உமக்கே ஆராதனை. பாதம் பணிந்தேன் என் இயேசுவேவும் திருமுக தரிசனம் நான் காணவே. மாறாத பேரன்பின் திருவுருவே, மாறாத பேரன்பின் திருவுருவே, தெய்வீக அருளின் பிரசன்னமே, தெய்வீக அருளின் பிரசன்னமே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆண்டவா உமக்கே ஆராதனை, ஆண்டவா உமக்கே ஆராதனை. தாபோர் மலை மீது வெண்பனி போல, தாபோர் மலை மீது வெண்பனி போல, ஜொலிக்கின்ற மகிமையின் பிரசன்னமே, ஜொலிக்கின்ற மகிமையின் பிரசன்னமே. ஆராதனை உமக்கு ஆராதனை,
ஆண்டவா உமக்கே ஆராதனை, ஆண்டவா உமக்கே ஆராதனை. கல்வாரி மலை மீது கரம் விரித்து, கல்வாரி மலை மீது கரம் விரித்து, என்னை மீட்ட தியாகத்தின் பிரசன்னமே, என்னை மீட்ட தியாகத்தின் பிரசன்னமே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆண்டவா உமக்கே ஆராதனை, ஆண்டவா உமக்கே ஆராதனை. உம் பாதம் அமர்ந்தேன் என் இயேசுவே, உம் திருமுக தரிசனம் நான் காணவே. உம் பாதம் அமர்ந்தேன் என் இயேசுவே, உம் திருமுக தரிசனம் நான் காணவே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆண்டவா உமக்கே ஆராதனை, ஆண்டவா உமக்கே ஆராதனை. Praise the Lord. 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 இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. இறை தந்தையினுடைய முகமாக இயேசு ஆண்டவர் இந்த நற்கருணை பிரசன்னத்தில் இருப்பதைப் போல அவருடைய வாழ்விலும் இரக்கத்தை வெளிப்படுத்துகிற ஆண்டவராகவே அவர் செயல்பட்டார் என்பதை இந்த நற்கருணை நாம் உணர முடியும். மத்தேயு நற்செய்தி 14:14 அவருடைய இரக்கத்தின் செயல் ஆரம்பமாகிறதை நாம் பார்க்க முடியும். உடல் நலமற்றோரை அவர் குணமாக்குகிறார். மத்தேயு 15:37 பசித்தோரை அவர்களுடைய பசியிலிருந்து அவர்களுக்கு விடுதலை தருகிறார். சமீபத்திலே ஒரு வட இந்தியாவுக்கு பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு. அந்த இடத்திலே ஒரு குருவானவரை நான் சந்தித்தேன். அவர் தான் அந்த ஊருக்கு பஞ்சாயத்து தலைவர் என்று சொன்னார்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு குருவானவர் ஒரு ஊரினுடைய பஞ்சாயத்து தலைவராக எப்படி மக்கள் தேர்வு செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்போ அவர்கிட்ட பழகக்கூடிய தருணத்தில் தந்தை அவர்களோடு 2 நாள் தங்கியிருந்தோம். அவர் பேர் ஃபாதர் ஜொனடிஸ். அப்போ அவர் அவருடைய ஒரு சில அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். நான் பஞ்சாயத்து தலைவராக செயல்படுகிறேன், மக்கள் என்னை ஏற்றுக்கொண்டார்கள், எனது அரசர் இயேசு கிறிஸ்துவுடைய சட்டத்தின்படி நான் செயல்படுகிறேன் அப்படின்னு தெளிவாக சொன்னார். அவர் சொன்னது மட்டும்தான் எங்கள் காதில் விழுந்துச்சு அப்படின்னு இல்லை, அவருடைய செயல்பாடும் அப்படித்தான் இருந்தது. அவரோட ஒரு சில நாட்கள் தங்கினேன். அதில் ஒரு நாள் ஒரு இரவு அவரோடு பயணம் செய்தோம். அப்படி போகிறப்ப ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சி மாதிரி தான் எங்களுக்கு அது தெரிஞ்சதாக மனசில் ரொம்ப பதிஞ்சது. என்ன செய்தார்னா, ஒரு ஊர் கிராமத்துங்களை கூட்டிகிட்டு போகிறார். அந்த ஊருக்கு போகிறப்ப அவர் சில உதாரணங்களை சொல்கிறார். இந்த கிராமத்து மக்கள் பெரிய வசதிகள் வாய்ந்தவர்கள் அல்ல, சாதாரண மக்கள். அந்த ஊருக்கு இன்று வரை மின்சாரம் சரியாக கிடையாது, சாலை வசதி கிடையாது, குடிநீர் வசதி கிடையாது, அதிகமாக அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடையாது, பொருளாதார சக்தி அதிகம் இல்லை, மிக 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 போராடக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். அதுதான் என்னுடைய இலக்கு மக்கள் அப்படின்ட்டு அவங்கள சந்திக்க போனார். இப்போ நாங்கள் அவரோட போனப்போ அங்கே இருக்கிற மக்கள் இவருக்காக காத்திருக்கிறார்கள். ஃபாதர் எப்போ வருவார் என்று அவருக்காக காத்திருந்து அவரை அழைத்து செல்கிறார்கள். நடைப்பயணமாக ஒரு சில மைல்கள் நடந்திருப்போம். அப்போ கொஞ்சம் களைப்பான உடனே அந்த பார் சொன்னார், இப்போ கொஞ்சம் நேரம் இளைப்பாறலாம், ஒரு சின்னதாக இங்கே ஒரு ஓய்வு இடம் இருக்குன்னு சொன்னார். சரி போகலான்னு போய் பார்த்தா அங்கே ஒரு மரக்கட்டை, ஒரு பகலையை வச்சுருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன சேர், அது சேர்னு கூட சொல்ல முடியாது, ஒரு ஆசனம் மாதிரி இருந்துச்சு. நீங்கள் இங்கே இருங்க, நான் கொஞ்சம் நேரம் இளைப்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தந்தை அவங்க சொல்கிறாங்க. அவர் சொல்லிகிட்டு இருக்கிறப்பவே அவங்க அந்த கிராமத்தில் இருக்க மக்கள்லாம் அவரை சுற்றி வந்து அவருக்கு தேவையான உணவெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ சாப்பிட ஆரம்பிக்கிறார். அப்போ தான் மெய் செலுத்து போனார். அனுபவம் நெகிழ்ச்சியாக இருந்தது. அப்படி அந்த உணவு எடுத்து அப்படி 2 வாய் தான் உண்டிருப்பார். உன்ன உடனே அவருக்கு ஒரு அழைப்பு வருது,
டக்குன்னு அழைப்படுத்து அவர் கேட்குறாரு, என்ன விஷயம்னு சொன்ன உடனே அந்த ஊரில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு பிரசவ வேதனை வலி. ஒரு வினாடி கூட தந்தை அவர்கள் தாமதிக்கல. நான் சாப்பிட்டு வரேன்னு சொல்ல, டக்குன்னு அடுத்த வினாடி தன்னுடைய கை கழுவுறாரு. என்கிட்ட சொல்கிறாரு, பார்த்து நீங்கள் கொஞ்ச நேரம் இங்கே இருங்க, நான் என்னுடைய கடமையை செய்துவிட்டு வருகிறேன். அவங்க பேசினது எனக்கு மொழியில் புரியல, அவங்க மொழியில் பேசிக்கிறாங்க. அதனால் ஓரளவுக்கு என்னால் யூகிக்க முடிஞ்சா. ஃபாதர் சொன்னார், இட் இஸ் அன் எமர்ஜென்சி ஃபாதர், ப்ளீஸ் அலோ மீ, ஐ வில் கோ அண்ட் கம் அப்படிங்கிறார். அப்போ நான் அந்த வார்த்தை மட்டும் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, ஏதோ ஒரு ஆபத்து நேரத்தில் தந்தை அவர்கள் இருக்கிறார் அப்படின்னு. அப்போ அவருடைய பயணம் தொடங்கிருச்சு. அப்போ நான் மெதுவாக அவர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கேட்டேன், என்ன ஃபாதர் செஞ்சீங்க, எந்த நேரத்தில் போய் எந்த உதவி நீங்கள் செஞ்சீங்கன்னு அவர் சொன்னாங்க, இந்த ஊரில் மருத்துவ வசதி அதிகமாக கிடையாது, அதனால் அந்த பெண்ணை அழைத்து கொண்டு என்னுடைய வாகனத்தில் ஏற்றி கொண்டு மருத்துவமனைக்கு சென்று அந்த பெண்ணுக்கு சுகப்பிரசவம் முடிந்தோடனே அவங்கள அப்படியே கூட்டிகிட்டு திரும்ப கொண்டாந்து ஊரில் விட்டுட்டு திரும்ப வந்துட்டார். இதெல்லாம் நடந்து முடிவதற்கு ஒரு 2-3 மணி நேரம் அவ்வளவுதான். ஒருத்தர் அழைச்சிட்டு போய் திரும்ப வந்து கொண்டு வந்தாச்சு. அதுவரையில் அந்த கிராமத்து மக்கள் அங்கேயே காத்திருக்கிறாங்க. அந்த இடத்த விட்டு நகரில் என்னையும் பாதுகாத்து கொண்டார்கள். தந்தை எப்பொழுது வருவாருன்னா அங்கேயே இருக்கிறாள். அப்போ வந்தோடனே அவர்கிட்ட கேட்டேன், ஃபாதர் என்ன நடந்துச்சு? அவர் சொன்னார், இதெல்லாம் சொல்கிறேன். என்ன ஃபாதர் சொல்கிறீங்க, நீங்கள் திடீர்னு எந்திரிச்சு போனீங்க, ஒரு பெண்ணுக்கு பிரசவம்னு சொல்கிறீங்க, போன வயதில் திரும்பி வந்துட்டீங்களே, இதெல்லாம் உண்மையாக நடந்துச்சான்னு கேட்டால் ஆமாம். இந்த மக்கள் அவ்வளவு வலு தங்களுடைய உடத்திலே உண்டு, அதனால் அவங்க ஈஸியாக குழந்தையை அவர்கள் சுகப்பிரசவத்திலே கொண்டு வர முடியும். அதனால தான் விட்டுட்டு நான் கொண்டாந்து அவங்கள வீட்டில் விட்டுட்டு திரும்ப வந்துட்டேன். சரி ஃபாதர், கொஞ்சம் நேரம் நீங்கள் அவங்களோட இருந்திருக்கலாமே, எனக்கு தகவல் சொல்லியிருந்தால் நான் இங்கேருந்து வந்திருப்பேனே. இல்லை ஃபாதர், இங்கே ஒரு சில வேலைகள் இருக்குது. என்ன வேலை? ஒவ்வொரு வீட்டிலும் அவர்களுக்கு சிறு சேமிப்புனா என்னென்னு சொல்லிக் கொடுக்குறார். உணவு உண்பதுனா எப்படின்னு சொல்லிக் கொடுக்குறார். சுத்தமாக இருக்கிறதுனா எப்படின்னு சொல்லிக் கொடுக்குறார். பள்ளி பாடம் அந்த சிறு சிறு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறார். அங்கே எல்லா வகையான பயிற்சி நடக்குது. அந்த குருவானவர் அவருடைய அந்த நற்செய்தி பணி என்பது திருப்பலி பூசை வைப்பது மட்டும் அல்ல, அதை தாண்டி மக்களுக்கு என்னவெல்லாம் தேவையோ இன்றும் செய்ய வேண்டும் என்று அவர் செய்து கொண்டே இருக்கிறார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை தருகிற பொழுது, உடல் நலமற்றவர்களுக்கு, பசித்திருப்பவர்களுக்கு, நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி சேவையை அவர் செய்து கொண்டே இருப்பதால் இன்று வரை அந்த மக்கள் அந்த குருவானவரை போற்றி கொண்டே இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, அந்த குருவானவர் பற்றி சொன்னீங்களே, இந்த குருவானவர் இங்கே இருக்கிற சூழலில் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்? பெரிய கேள்வி. அந்த அனுபவம் என்னை ரொம்ப பாதிச்சுது. நேராக வந்தேன், நம்ம இடத்துல ஏதாவது செய்ய முடியுமா என்று ஒரு சின்ன கேள்வி இருந்துச்சு. அடுத்த நாளே சிறிய பயணம், ரொம்ப பெருசாக முடியாது, சின்ன காரியம், ஏதாவது ஒரு இரக்கத்தின் செயலை செய்யலாம், ஏதாவது ஒரு நபருக்காவது ஆண்டவருடைய இரக்கத்தின் செயலை. எதை பார்த்து? ஒரு குருவானவருடைய அந்த செயல்பாடை பார்த்து எனக்கு ஒரு உந்துதல். ஒவ்வொரு கிறிஸ்துவுடைய வாழ்வும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்நாள் முழுவதும் இரக்கத்தின் செயலை செய்ததால் அவர் சந்தித்த அத்தனை பேருமே இரக்கத்தால் மீட்பை பெற்றுக்கொண்டார்கள். எல்லா வகையான வியாதியிலிருந்தும் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அதுபோல நானும் நீங்களும் இந்த காலத்திலே ஒரு நபருக்காவது இரக்கத்தின் செயலை காட்டுகிற நபராக நாம் வாழ்ந்தால் அதுவே இறைவனுடைய திருமுகத்தை நம் முகத்தில் காட்டுவதற்கு சமமாக அமையலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு நன்றி. இரக்கத்தின் உவமை என்று 3 உவமைகளை நற்செய்தியில் நாம் அடையாளம் காணலாம். அந்த 3மே நமக்கு தெரிஞ்சது. காணாமல் போன ஆடு, தொலைந்து போன நாணயம், ஊதாரி மகன். அதில் ஊதாரி மகனை ஒவ்வொரு முறையும் தவசு காலத்தில் நாம் அதை தியானிப்போம், சிந்திப்போம். இறைவனுடைய இரக்கத்தின் செயல் அந்த ஊதாரி மகனுடைய உவமையிலே நடைபெற்றதை பார்ப்போம். இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்போ இறைவனை மன்னிக்கிற கடவுளாக நாம் பார்க்கலாம். நான் அடிக்கடி தியானிக்கிற ஒரு வார்த்தையில் அது ஒன்று, மன்னிக்கிற கடவுள். மன்னிப்புனா என்ன என்பதை காட்டியவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்திற்கு முதல் மன்னிப்பை அறிமுகம் செய்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எப்பேற்பட்ட பாவியையும் மன்னிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர் இயேசு கிறிஸ்து. அதனால தான் திருத்தூதர் பேதுரு வந்து இயேசுவிட்டு கேட்கிறார், என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி பாவம் செய்தால் எத்தனை முறை அவனை மன்னிப்பதுன்னு கேட்கிறார். அப்போ இயேசுடைய பதில் என்னவாக இருந்தது? 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்லுகிறேன் சொல்லுகிறார். இறைவனின் இரக்கம் வற்றி போவதே கிடையாது. ஒவ்வொரு முறையும் அவருடைய இரக்கத்தால் மன்னிப்பை ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்போ நம்முடைய வேலை என்னவாக இருக்க வேண்டும்? நீதியா இரக்கமா?
இறைவன் பார்வையில் நிற்கிற பொழுது அந்த தராசை வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் நீதியின் இறைவனாக பார்ப்போமா அல்லது இறைவனின் இரக்கத்தின் இறைவனாக பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் புனித அகஸ்தினார் சொல்லுவார், இறைவன் தன்னுடைய கோபத்தை கூட அடக்கி விட முடியும், ஆனால் தன்னுடைய இரக்கத்தை ஒருபோதும் அடக்கவே முடியாது. நம் இறைவன் நீதியை விட நூலாக அவர் பிடித்திருப்பது இரக்கத்தின் அளவுகோலையே என்று சொல்லுவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால தான் மத்தேயு நற்செய்தி நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறது. இதை இன்று நீங்கள் உங்கள் மனதிலே ஆழமாக பதிய வையுங்கள். மத்தேயு நற்செய்தி பிரிவு 5 இறைவார்த்தை 7, இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். என்னோட சேர்ந்து ஆண்டவரை பார்த்த வண்ணம் இதே வார்த்தையை திரும்ப திரும்ப 2 முறை என்னோட சேர்ந்து சொல்லுங்கள். ஆண்டவருடைய இரக்கத்தின் செயல் உங்களையும் தொட ஆரம்பிக்கும். என்னோட சொல்லுங்க, இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவார். எனவே நீங்களும் நானும் இந்த நாளிலே ஒரு உறுதி எடுத்துக்கொள்ளலாம். நற்கருணையை ஆராதனை செய்கிற பொழுதெல்லாம் நானும் நீங்களும் இரக்கத்தின் கருவிகளாக மாறிக்கொண்டே இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய இரக்கத்தின் செயலை செய்கிற பொழுதெல்லாம் நம்முடைய முகமும் இரக்கத்தின் முகமாக மாறிக்கொண்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். லூக்கா நற்செய்தி 6:36 படி இறை தந்தையை போல இரக்கம் உள்ளவராக நீங்கள் இருங்கள். யாரை போல இரக்கம் உள்ளவராக? எனக்கு பிடிச்சவங்களை போல அல்ல, என்னுடைய அம்மாவை போல அல்ல, என்னுடைய அப்பாவை போல அல்ல, யார் எனக்கு இரக்கம் காட்டினாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இரக்கம் காட்டுவேன் என்று அல்ல, இறைவனுடைய அந்த இரக்கத்தை காட்டுபவனாக, இறை தந்தையின் இரக்கத்தை தருபவனாக. அதுக்கு என்ன அர்த்தம்? பாவ நிலையிலும் நம்ம அன்பு செய்கிற இறைவன் நாம் எப்பேற்பட்ட நிலையில் அவரை சந்தித்தாலும் குத்தி காட்டாமல், சுட்டி காட்டாமல், தள்ளி வைக்காமல், உதறி வைக்காமல் இரக்கத்தை மட்டுமே காட்டுகிற அந்த இறைவனுடைய ஆற்றலை நானும் நீங்களும் பெறத்தான் இந்த நற்கருணை ஆராதனையில் இறைவன் நம்மை தூண்டுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் நாம் இரக்கத்தை காட்டலாம். திருத்தந்தை அதற்கும் ஒரு அழகான பட்டியலை கொடுக்கிறார். இந்த வாரத்திலே, இந்த மாதத்திலே, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்கருணை பிரசன்னத்தை பார்க்கிற நாம் ஜெபித்துக் கொள்ளுகிற தருணத்திலே இதிலெல்லாம் நம்முடைய இரக்கத்தை காட்ட முடியும் என்றால், எங்கெல்லாம் காயங்கள் இருக்கிறதோ அந்த காயத்திற்கு கட்டு போடுகிற மனிதர்களாக நாம் மாறினால் நாம் இரக்கத்தின் கருவிகளே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிறரை காயப்படுத்துவது எளிது, பிறரை வசை கூறுவது எளிது, பிறரை குற்றப்படுத்துவது எளிது. ஆனால் யார் கட்டு போடுவது, யார் மருந்து போடுவது, யார் தட்டி கொடுப்பது, யார் ஆறுதல் படுத்துவது? அந்த கருவிகளாக நானும் நீங்களும் செயல்பட்டால் இரக்கத்தின் கருவிகளாக நம்மையும் இறைவன் மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இரண்டாவது, சிறுமைப்படுத்துதல். நீ என்னை விட உயர்ந்தவனா? நீ என்னை விட பெரிய ஆளா? நீ எத்தனை பாவம் செஞ்சிருக்க எனக்கு தெரியாதா? நீ பெரிய யோக்கியமா என்று கேட்பதில் அல்ல, பிறரை சிறுமைப்படுத்துவதில் அல்ல. பிறர் என்னை விட உயர்ந்தவர்கள். இறைவார்த்தை எதைத்தான் சொல்லித் தருகிறது. பிறர் என்னை விட மதிப்புக்குரியவர்கள், பிறர் இறைவனுடைய சாயல், அன்புக்குரியவர்கள், ஆண்டவருடைய அபிஷேகத்துக்குரியவர்கள்னு எப்பொழுதெல்லாம் நாம் இறைவனுடைய இரக்கத்தை பார்க்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நம்மை அவருடைய திருமுகத்தால் ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டுகொள்ளாமல் இருப்பது, கண்டுகொள்ளாமல் இருப்பது. சில சமயத்தில் எனக்கு என்ன, யாரோ எப்படியோ போகட்டும் என்று ஏனோ தானோ என்று இருப்பது கிடையாது. மாறாக பிறருடைய துன்பத்திலே, பிறருடைய வியாதியிலே, பிறருடைய பிரச்சனையிலே நான் அவர்களை சந்தித்து அவர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி ஆறுதலாக கனிமான வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது, அவரோடு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குகிற பொழுது, அவர்களை கண்டுகொள்ளுகிற பொழுது நாம் இறைவனுடைய இரக்கத்தின் திருமுகமாக மாற முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தையில் திருத்தந்தை சொன்னது வெறுப்பு மனப்பான்மை. பிறரை பார்த்தாலே திரும்பி போகிறது, பிறரை பார்த்தாலே கண்ணை மூடிக்கொள்வது, பிறரை பார்த்தாலே வெறுத்து ஒதுக்குவது. இது மிகப்பெரிய போராட்டம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் இது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இதை எதிர்த்து போராடுவது எப்படி? யார் எனக்கு இந்த சக்தியை தருவார்?
எங்கெல்லாம் வெறுப்பு இருக்கிறதோ, எங்கெல்லாம் பொறாமை இருக்கிறதோ, எங்கெல்லாம் போராட்டம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் எதிர்ப்பு இருக்கிறதோ, எங்கெல்லாம் பகை இருக்கிறதோ, அங்கெல்லாம் என் இறைவனுடைய திருமுகத்தை காட்டுகிற கருவியாக நான் இருக்கிறேன் என்று நாம் செயல்படுகிற பொழுது நானும் நீங்களும் புனித பிரான்சிஸ்க்கு அசிசியாரை போல வாழுகிற புனிதர்களாக கூட நம்மால மாற முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்னைக்கு நம்ம ஒற்றை தீர்மானம், ஒற்றை ஜெபம் எதுவாக இருக்க வேண்டும்? ஆண்டவரே, உம்முடைய திருமுகத்தை என் பக்கம் திருப்புங்கப்பா. ஆண்டவரே, இயேசுவே, உம்மை நோக்கி நான் கூவி அழைக்கிறேன், என் பக்கம் திரும்புங்கப்பா. என் முகமும் இறுகி கருகி அல்ல, பகையை வெறுப்பை தருகிற முகமாக அல்ல, அன்பை, பாசத்தை, கனுவை, பொறுமை, இரக்கத்தை, இறைவனுடைய திருமுகத்தை காட்டுகிற முகமாக என்னையும் மாற்றுங்கப்பா என்று கேட்போம். ஆண்டவர் இயேசு மனவுருக்கத்தோடு ஜெபிக்கிற எல்லா ஜெபத்தையும் கேட்பார். மனவுருக்கத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்தினுடைய வெட்கையும் தீர்ப்பார். இனி உன்னுடைய முகம் இறைவனுடைய முகமாக மாறட்டும். உனக்கு ஏற்றபடி வாழ்வது அல்ல, இறைவனுடைய தன்மையை பெற்றுக்கொண்டு அவருடைய விருப்பத்தின்படி அவருடைய இரக்கத்தின் கருவியாக வாழத்தான் இறைவன் இந்த நற்கருணை பிரசன்னத்திலே இன்று உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார். தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். விழுந்தால் படியிடுங்கள். ஆண்டவர் இயேசுவை உற்று நோக்குங்கள். உங்கள் கரங்களை குவித்துக் கொண்டு கண்களை திறந்து ஆண்டவரை உற்று நோக்குங்கள். வேறு எங்கும் சிந்தனைகள் வேண்டாம், எந்த எண்ணங்களும் வேண்டாம். நீங்களும் வேதனை உற்றிருக்கலாம், நீங்களும் கலக்கமுற்று இருக்கலாம், நீங்களும் குழப்பமுற்றும் இருக்கலாம், பகை உணர்ச்சியோடு இருக்கலாம், பொறாமை குணத்தோடு இருக்கலாம், வெறுப்புணர்வோடு இருக்கலாம், காயப்பட்டு இருக்கலாம். எல்லாவற்றையும் விட ஆண்டவருடைய முகம் இரக்கத்தின் முகமாக உங்கள் கண் முன்னே தெரிந்து கொள்ளட்டும். அவரை உற்று நோக்குங்கள். வெட்கத்தால் ஒருபோதும் தலை குனிய மாட்டீர்கள். ஒருபோதும் உங்களை அவர் அவமானத்திற்கு உள்ளாக்க மாட்டார். எப்பேற்பட்ட வேதனையில் உங்களை அவர் தப்பித்து காப்பாற்றி எடுத்துக்கொள்வார். இயேசுடைய திரு முகத்தை உற்று நோக்குங்கள். அவர் உங்கள் முகத்தை கனிவான முகமாக, அன்பு முகமாக, இரக்கத்தின் முகமாக, இறைவனுடைய திருமுகமாக மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தவர், ஆற்றல் வாய்ந்தவர். மன உருக்கத்தோடு அவரை உற்று நோக்குங்கள். உள்ளத்தின் வேட்கையோடு அவரை உற்று நோக்குங்கள். சாதாரணமான பிரசன்னமாக இது நற்கருணை பிரசன்னம் அல்ல. மாற்றத்தை தரக்கூடியது, ஏற்றத்தை தரக்கூடியது. ஜெபிக்க 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 நீங்கள் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். அவரையே உற்று நோக்குங்கள். விழுந்தால் படியிட்டு கண்களை திறந்து கரங்களை குவித்து இயேசுவை உற்று நோக்கிய வண்ணம் சேர்ந்து பாடி துதித்து ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவே, என்னுடைய ஆண்டவரே, உம்மை நோக்கி கோவி அழைத்தே என் பக்கம் திரும்புமையா. ராஜா என் பக்கம் திரும்புமையா. இயேசு கிறிஸ்துவே, என்னுடைய ஆண்டவரே, உம்மை நோக்கி கோவி அழைத்தே என் பக்கம் திரும்புமையா. ராஜா என் பக்கம் திரும்புமையா. உடல் நோயினால் மனம் தளர்ந்து விட்டேன், குணமாக்க என் பக்கம் திரும்புமையா. உடல் நோயினால் மனம் தளர்ந்து விட்டேன், குணமாக்க என் பக்கம் திரும்புமையா. குணமாக்க என் பக்கம் திரும்புமையா. இயேசு இயேசு கிறிஸ்துவே, என்னுடைய ஆண்டவரே, உம்மை நோக்கி கோவி அழைத்தே என் பக்கம் திரும்புமையா. ராஜா என் பக்கம் திரும்புமையா. இயேசுவையே உற்று நோக்குங்கள். அவருடைய அற்புதமான திரு இருதயம், அவருடைய உன்னதமான கண்கள் உங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. நீ கண்ணீரோடு அவரை தேடுகிற பொழுது
உன் கண்ணீரை அவர் துடைப்பார், உன் நோயினை அவர் துடைப்பார். உன் வெறுப்பு, பகைமை, பொறாமை எல்லா வகையான குணத்தையும் எடுத்துவிட்டு இரக்கத்தின், கனிவின், அன்பின் முகத்தை மீண்டும் உனக்கு புதுப்பித்து கொடுப்பார். நம்பிக்கையோடு செபியுங்கள், அவரையே உற்று நோக்குங்கள். கண்ணீரோடு உம்மை தேடி வந்தேன், கண்ணீரை துடைக்க திரும்பும் ஐயா. கண்ணீரோடு உம்மை தேடி வந்தேன், கண்ணீரை துடைக்க திரும்பும் ஐயா. கண்ணீரை துடைக்க திரும்பும் ஐயா. இயேசு கிறிஸ்துவே என்னுடைய ஆண்டவரே, உம்மை நோக்கி கூவி அழைத்தே என் பக்கம் திரும்பும் ஐயா. ராஜா என் பக்கம் திரும்பும் ஐயா. நான் செய்த பாவங்களை ஏற்றபடி ஆண்டவரே நீர் என்னை தண்டிப்பதே கிடையாது. அவரோடு பேசுங்க. ஆண்டவர் உன் பாவத்திற்கு ஏற்றபடி உன்னை நடத்துவது கிடையாது. அவருடைய பேர் இறக்கத்தால் உன்னை நடத்துகிறார். இதோ அவரே நீ பாவத்தில் வீழ்ந்த பொழுது கரம் தூக்கி விட வருகிறார். நீ எல்லாராலும் கைவிடப்பட்ட பொழுது உன்னை தூக்கி விட்டவர் அவர்தான். உன் பாவத்தால் விழுந்த பொழுது உன்னை தூக்கி தட்டி எழுப்பவர் அவர்தான். என்னால் முடியல, எனக்கு இந்த உலகமே வேண்டாம், நான் இறந்து ஒழிவேன் என்று நீ சொன்ன பொழுது, வா மகனே, உனக்காக நான் காத்திருக்கிறேன், உன்னை வாழ வைக்கவே நான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லி நம்மை கரம் பிடித்து தூக்கி விட்டவர் நம் இயேசுதான். அவரை உற்று நோக்கு. உன் கொலைகார சதிகார திட்டம் ஒழிந்து போகட்டும். உன் உள்ளத்திலே பாவ சிந்தனை இருந்தால் அழிந்து போகட்டும். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் உன்னுடைய எல்லா வகையான வியாதியிலிருந்தும், பாவத்திலிருந்தும், கொடுமையான வியாதியிலிருந்தும், பிரச்சனையிலிருந்தும், போராட்டத்திலிருந்தும் உன்னை மீட்டுக்கொள்ளவே காத்திருக்கிறார். உன் தற்கொலை எண்ணத்தை கைவிட்டு விடு. ஆண்டவரை நம்பு. அவரிடம் சரணடைந்து விடு. எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்வார். பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக, புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதரிதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கை உதவி பெறுங்கள். தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம், இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றும் உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளுடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்த மகிழ அருள் வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.